வணக்கம் நண்பர்களே. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போய் ரெடி ஆகி காலை உணவு சாப்பிட்டு கிளாஸ் போயிட்டேன். பிரேக் டைம்ல 2வது மீல் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பேக்கிங் ஆரம்பிச்சாச்சு. ஓட்ஸ் பேக் பண்ணிப்போம். நம்ம காலைல சாப்பிட்றதுக்கு 3 நாளைக்கான ஓட்ஸை பேக் பண்ணி கொண்டு போகிறோம். அதே மாதிரி இது ப்ரோட்டீன் பவுடர் 3 நாளைக்கு நமக்கு தேவையான ப்ரோட்டீனை இதில் போட்டு கொண்டு போவோம். ஸோ ட்ராவலிங் எதாவது பண்ணுறீங்க இந்த மாதிரினா டப்பாவில் போட்டு கொண்டு போங்க. ஸோ நல்லது. அங்கே போய் உங்களோட ப்ரோட்டீன் கோல்ஸை போய் அங்கே போய் சிக்கன் சாப்பிட்லாம், அங்கே போய் இது சாப்பிட்லான்னு நினைக்காதீங்க. இன்கேஸ் கிடைக்காட்டி நமக்கு தான் ரிஸ்க் ஆயிடும். ஸோ நம்ம ப்ரோட்டீன் கோல்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு கொண்டு போகிறது என்றைக்குமே சேஃபர். அண்ட் வீட்டிலேருந்து கொண்டு போகிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி டப்பாவில் போட்டு கொண்டு போங்க. அது முடிச்சுட்டு மதிய உணவு சாப்பிட்டு கிளாஸ் போயாச்சு. கிளாஸை சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம போற பஸ் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா வர்றதுனால சாலின் மாமா தான் ட்ராப் பண்ண வந்திருக்காரு. பஸ் ஸ்டாண்ட் போனது பஸ் இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, பஸ் நல்ல பிரீமியமா இருந்துச்சு. இந்த பஸ்ல டிக்கெட் போட்டு கொடுத்த நம்ம நண்பருக்கு ஒரு நன்றி. சாலினுக்கு ஒரு பாய் போட்டு பஸ்ல போய் படுத்தா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம வேற டயட்னால அது சாப்பிடாம அதை ஓரமா எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல நம்ம நண்பருக்கு கொடுத்துடலாம். பஸ்ஸும் டைமுக்கு எடுத்துட்டாங்க. நம்மளும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எஞ்சி பார்த்தா இரவு சாப்பாட்டுக்கு நிறுத்த வேண்டிய இடத்தெல்லாம் நிப்பாட்டி தாண்டி வந்துட்டோம். அது தெரியாம நம்ம நல்லா தூங்கிட்டோம். வேற என்ன பண்றது, பஸ்லயே நம்ம இரவு உணவு சாப்பிட்டு திரும்ப படுத்தாச்சு. என்னடா இவன் எங்க போறான்னு தானே பாக்குறீங்க. நான் எங்க போறேன், எதுக்கு போறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு vlogல சொல்றேன். நன்றி.